அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம் பார்க்கக்கூடிய பாடம் தஃசீருல் ஜலாலேனிலே இரண்டாவது பாடம். ஆசிரியர்களின் வரலாறுகள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். நமது ரகீப் அறக்கட்டளை சார்பாக பல தீன் சார்ந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். கீழே பேங்க் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களது நன்கொடைகளை நீங்கள் வாரி வழங்குங்கள். அல்லாஹு தாலா உங்களது வாழ்க்கையிலேயும் நமது வாழ்க்கையிலேயும் பரக்கத்து செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம் இந்த பாடத்திலே சுயூத்தி இமாமினுடைய பிறப்பு எப்படி இருந்தது, வளர்ப்பு எப்படி இருந்தது, இறப்பு எப்படி இருந்தது, இரண்டாவதாக மஹல்லி இமாமினுடைய பிறப்பும் வளர்ப்பும் இறப்பும் எப்படி இருந்தது. நாம் முன்றைய பாடத்திலே நாம் தஃப்சீர் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தஃப்சீர் என்றால் என்ன, அதனுடைய மபாதி அஷர என்றால் என்ன, இக்காலத்திலே தஃப்சீர் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்து நாம் இந்த தஃப்சீரை பற்றி மாத்திரம் பார்த்தோம். இப்போது ஜலாலைன், இரண்டு ஜலால்கள் என்பவர்கள் யார், அதை குறித்தால் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அதுதான் ஜலாலுத்தீன் சுயூத்தி, ஜலாலுத்தீன் மஹல்லி இமாம்களினுடைய வரலாறுகள் குறித்து நாம் என்னது பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக மஹல்லி இமாமினுடைய வரலாறை நாம் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், தஃப்சீருல் ஜலாலைன் எழுதிய இரண்டு இமாம்களில் முதலாவது இமாம் மஹல்லி என்கிற இமாம் தான். சூரத்துல் கஹ்ஃபிலிருந்து சூரத்துன் நாஸ் வரை எழுதி முடித்தார்கள். அதற்கு பின்னதாக அல் ஃபாத்திஹா சூராவிற்கும் தஃப்சீரை எழுதி முடித்தார்கள். அப்போது அவர்களுக்கு வஃபாத்து நேர்ந்து விட்டது. எனவே இதற்கு பிறகு பக்ராவிலிருந்து மீதமுண்டான எல்லா ஜுசுவுக்களையும் சூறாக்களையும் தஃப்சீர் எழுதி முடித்ததுதான் அவர்களினுடைய பிரபலியமான மாணவரான சுயூத்தி இமாம் அவர்கள் என்பது நமக்கு தெரியுமாக. இந்த ஒரு கிதாபிற்கு இரண்டு முசன்னிஃபுகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மஹல்லி இமாமை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இவர்களினுடைய பெயர் என்ன அப்படின்னா, அல் இமாம் அல்லாமா ஜலாலுத்தீன் முஹம்மது இப்னு அஹமது, அஹமதினுடைய மகனான முஹம்மது என்பதுதான் இவர்களினுடைய பெயராக இருந்து வருகிறது. ஆக அவர்களினுடைய நசபுகள் குறித்து சற்று விரிவாக எழுதுகிறார்கள். மஹல்லி இமாம் என்று இவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற போது, அல் மஹல்லத்துல் குபுரா என்கிற ஊரிலே தான் இவர்கள் பிறந்தார்கள். மஹல்லா அப்படின்னு இவர்கள் பிறந்த ஊருக்கு பேரு, எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு பேரு. எனவே அந்த பெயரையே அவர்களினுடைய பட்டப்பெயராக இவர்கள் மாணவர்களும் அந்த ஊர் உலமாக்களும் சூட்டினார்கள் என்பது வரலாறு. ஆக மஹல்லி மஹல்லி என்று சொல்லக்கூடிய நபராகவே அவர் ஆகிவிட்டார். அதுக்கு அடுத்ததாக இவர்கள் எப்போது பிறந்தார்கள் அப்படின்னா, இவங்க ஹிஜ்ரி 791 ஆண்டுல இவங்க என்ன செய்தாங்க, பிறந்தாங்க. 791. இவர்கள் ஏராளமான கலைகளை கொண்டும் ஈடுபட்டார்கள். ஃபிக்குகளையும் சரிதான், கலாம்லையும் சரிதான். இல்முல் கலாம், உசூல், நஹ்வு, மந்திக் வகைரஹா, இது அல்லாத எல்லா விஷயங்களை கொண்டும் இந்த இமாம்கள் மிக பெரும் ஈடுபட்டவராக இருந்தார்கள். மிக புத்தி கூர்மையான மனிதராகவும் இவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் இவர்களை பார்த்து சொல்லுவார்கள், இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஆகிறது, புத்தி கூர்மையாகிறது, அது வைரத்தையும் கூட துளை போட்டு விடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் மிகப்பெரிய புத்தி கூர்மை வாழ்ந்த இமாமாக இவர்கள் ஆகியிருந்தார்கள். இவர்கள் சொல்வதுண்டு, அவர்களை குறித்து அவர்களே சொல்வார்கள்,
இன்ன ஃபஹ்மி லா யக்பிலுல் ஹதா, என்னுடைய அந்த சிந்தனை ஆற்றல் என்பது ஒருபோதும் தவறான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது. நல்ல விஷயங்களை அது உடனே தன்னுடைய மனதிலேயும் மூளையிலேயும் கபூல் செய்து கொள்ளும். தவறான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாது என்று நல்ல விஷயங்களை குறித்து தான் நான் ஆய்வு செய்வேன் என்பதை சொல்லுகிறார்கள். ஆக அவங்களே சொல்றாங்க, வலம் யகு யக்திரு அலல் ஹிஃபுல், இந்த மனப்பாட சக்தி என்பது எனக்கு மிக குறைவானதாகவே ஆகியிருந்தது. ஆக இவர்களினுடைய பிறப்புக்கு அடுத்ததாக இவர்களினுடைய வளர்ப்பு குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக கொஞ்சம் மனன சக்தி குறைந்தவராகவே ஆகியிருந்தார்கள். ஏதாவது ஒரு கிதாபை எடுத்துக்கொண்டால் வஹஃபில கரஅஸம் மின் பாதில் குதுபி, அந்த கிதாபினுடைய சில வார்த்தைகளை மாத்திரம், சில பக்கங்களை மாத்திரம் மனனம் செய்வார்களே தவிர முழுமையாக மனனம் செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களாகவே ஆகியிருந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, கிதாபு நமக்கு மனப்பாடமாகணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக சிரமப்பட்டு சிரமப்பட்டு ஹராரத், உடம்பு என்பது அவர்களுக்கு மிக உஷ்ணமானதாக, காய்ச்சல் வரக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டது என்று சொன்னால், ஒரு இல்மை படிப்பதற்காக, ஒன்றை மனனம் செய்வதற்காக தன்னுடைய உடம்பை அதிகம் வற்புறுத்தியவர்கள், கஷ்டப்படுத்தி இந்த இல்மை எடுத்து கொண்டார்கள், மனனம் செய்தார்கள் என்கிற வரலாறையும் நாம் இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அதீமுல் ஹித்தா ஜித்தன் லா யுராஇ அஹதன் ஃபில் கவுல், ஆக அதிகமாக ஷரியத்து விஷயத்திலே மாறு செய்யும் போது கோபப்படக்கூடியவராக ஆகியிருந்தார்கள். எந்த ஒரு பணக்காரருக்கும் அரசர்களுக்கும் பயப்படாத சத்தியத்தை சொல்லக்கூடிய மாபெரும் இமாமாக இவர்கள் ஆகியிருந்தார்கள். எல்லா மனிதர்களும் தீர்ப்பு கேட்பதற்காக வேண்டி இவர்களிடத்தில் முன் வந்து பணிந்து அமர்ந்து, எல்லா அகனியாக்கும் அரசர்களும் தீர்ப்பு கேட்பதற்காக, சில ஃபத்துவாக்களை கேட்பதற்காக இவர்களுக்கு முன்னால் வந்து அமர்வார்கள் என்று கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். வஉரித அலைஹில் கலாஉல் அக்பர் ஃபம்தனா, ஆக மிகப்பெரிய நீதிபதி என்கிற அந்த பதவியை அவர்களுக்கு முன்னால் எடுத்து காட்டிய போது, நீங்கள் நீதிபதியாக இருக்கலாமே என்று சொன்னபோது ஃபம்தனா, இவர்கள் தவிர்ந்து கொண்டார்கள். எனக்கு இந்த பதவிகள் எல்லாம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இவர்கள் ஓதி கொடுத்த மதரசாக்கள் என்று சொல்ல போனால் பில் ஐயிதியா அப்படிங்கிற மதரசாலையும் ஓதி கொடுத்தாங்க, பர்கூக்கியா அப்படிங்கிற மதரசாலையும் என்ன செய்தாங்க, ஓதி கொடுத்தாங்க. இவங்கள பத்தி சொல்றாங்க, வக்கான கலீலுல் இக்ரா யக்லிபு அலைஹில் மிலல் வஸ்ஸாமா, மாணவர்களுக்கு ஓதி கொடுக்கறது குறைவா தான் ஓதி கொடுப்பாங்களாம். இவங்க ரொம்ப அதிகமா நிறைய நேரம் பாடம் எடுக்கிறது அப்படிங்கிற பழக்கம் இல்லாம சுருக்கமான முறையிலே குறைவான நேரங்கள் மாத்திரமே ஓதிக்கக்கூடிய அந்த வளமை இருந்தது. ஏன் தெரியுமா? யக்லிபு அலைஹில் மிலல், உங்களுக்கு அதிகமா சடைவு ஏற்படும் மஹல் இமாம் அப்படிங்கிற வரலாறு நிச்சயராக பதிவு செய்கிறாங்க. ஆக அவர்களினுடைய பெயரை குறித்து பார்த்தோம், பிறப்பை குறித்து பார்த்தோம், அதுக்கு அடுத்ததாக அவர்களினுடைய வளர்ப்புகள் குறித்தும் அவர்களினுடைய சிஃபாத்துகள் தன்மைகள் குறித்தும் நாம் பார்த்து கொண்டோம். அதற்கு அடுத்ததாக இவர்கள் கோர்வை செய்த கிதாபுகள் என்ன அப்படிங்கிறத நான்காவதா நம்ம என்ன செய்யறோம், பார்க்க போறோம். ஆக இவங்க கோர்வை செய்த கிதாபுகள் ஏராளமான கிதாபுகள் உண்டு. ஷரஹு ஜம்இல் ஜவாமி, ஷரஹுல் மின்ஹாஜ், ஷரஹுல் வரகாத், முக்தசரு தம்பீஹ் அப்படிங்கிற நிறைய கிதாபுகள் இவங்க என்ன செய்திருக்காங்க, எழுதியிருக்காங்க. முக்கியமா இவங்க எழுதின கிதாபிலே மஷ்ஹூரான பிரபலியமான கிதாப் என்ன தெரியுமா? தப்சீருல் ஜலாலைன் தான் முக்கியமான ஒரு கிதாபாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. வ அஜல்லு குத்துபிஹி அல்லதி அப்படின்னு பதிவு செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப முக்கியமான கிதாபு தப்சீருல் ஜலாலைன் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. இதுக்கு அடுத்ததாக இவர்களினுடைய உஸ்தாதுமார்கள் யாரு அப்படின்னு
இந்த பதிவுல இல்ல, வேறு சில கிதாபுகள்ல பதிவு செய்கிறாங்க. இவர்களினுடைய பிரபலியமான உஸ்தாத் யார் அப்படின்னா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா தான் இவர்களினுடைய பிரபலியமான உஸ்தாத். இவர்களுக்கு 40ற்கும் மேலான உஸ்தாதுமார்கள் உண்டு. ஒவ்வொரு ஃபன்னையும், ஒவ்வொரு கிதாபுகளையும், ஒவ்வொரு உஸ்தாதிடத்திலே இவர்கள் தனிப்பட்ட முறையிலே கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்களினுடைய பிரதானமான மாணவர்கள் யாரு அப்படின்னு சொல்றாந்தா ஷம்சுத்தீன் அஸ் சஹாவி அப்படிங்கிற இமாம், சுயூத்தி இமாம். இந்த 2 மாணவர்கள் தான் பிரபலியமான மாணவர்கள். ஷம்சுத்தீன் அஸ் சஹாவி அவங்களும் பிரபலியமான ஒரு இமாம் தான். சுயூத்தி அப்படிங்கிற இமாம் இவங்களும் பிரபலியமான இமாம் தான். இவங்க தான் இவங்களுக்கு பிறகு இந்த கிதாபை பரிபூர்ணப்படுத்திய இமாம் அப்படின்னு என்ன செய்றாங்க, பதிவு செய்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக இவர்களினுடைய வஃபாத்து குறித்து கிதாபுகளிலே பதிவு செய்கிறாங்க. இவங்க எப்போ வஃபாத்தானாங்க அப்படின்னா துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது பிறை துல்ஹஜ் மாதம் அப்ப இருக்கக்கூடிய 864ஆம் ஆண்டு இவர்கள் வஃபாத்தானார்கள். ஒரு குறிப்பின்படி வயிற்று போக்கினாலும் இவர்கள் வஃபாத்தானார்கள் அப்படின்னு கிதாபுகள்ல என்ன செய்றாங்க, பதிவு செய்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக இவர்களினுடைய பிறப்பு, இன்னும் இவர்களினுடைய வளர்ப்பு, இன்னும் இவர்கள் கோர்வை செய்த கிதாபு, இன்னும் இவர்கள் யாரிடத்திலே பயின்றார்கள் என்ற உஸ்தாதுமார்கள் பற்றி உண்டான குறிப்பு, இன்னும் இவர்கள் வஃபாத்து செய்தி ஆகிய தொகுப்புகளை இந்த இதில் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு அடுத்ததாக சுயூத்தி இமாமை பற்றி நாம் இரண்டாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். 2 முசன்னிஃபுகள். இரண்டாவது முசன்னிஃப் சுயூத்தி அப்படிங்கிற இமாம். இந்த இமாமை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆக முதலாவதாக அதை போல இவர்களினுடைய பிறப்பு எப்படி இருந்தது, வளர்ப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை 5-6 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். முதலாவதாக இவர்களினுடைய பெயர் என்ன அப்படின்னா அல் இமாம் அல் ஹாஃபில் அல் முஅர்ரிஹ் அல் அதீப் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர். அபூபக்கரினுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அப்படிங்கிறது தான் இவர்களினுடைய அசல் பெயராக எனது வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு சிறப்பு பெயராக இருக்கக்கூடிய பெயர் தான் ஜலாலுத்தீன் அப்படிங்கிற பெயர். பொதுவா சுயூத்தி அப்படின்னு இவங்க என்ன செய்வாங்க, அழைக்கப்படுவாங்க. உங்களுக்கு தெரியும், சுயூத் அப்படிங்கிற ஊர்ல பிறந்ததுனால இவங்க சுயூத் இமாம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சுயூத் அப்படிங்கிறது பலவிதமா பிடிக்கிறாங்க. அதுல 5 விதமான கராத் இருக்குது. ஒன்னு அஸ்யூத் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது உஸ்யூத் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது சயூத்தி அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்னு சியூத்தி அப்படின்னு சொல்றாங்க. 5வது தான் சுயூத்தி அப்படின்னு 5வது சுயூத்துங்கிற கராத் உண்டு. ஆக இந்த இமாமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இவங்க எப்போது பிறந்தாங்க அப்படின்னா ஹிஜ்ரி 849 ரஜபு பிறையில என்ன செய்தாங்க, இவங்க என்ன செய்தாங்க, பிறந்தாங்க. இவர்களினுடைய தந்தையினுடைய பெயராகிறது அபூபக்கர். இவர்களுக்கு ஒரு அழகான ஒரு வரலாறு சொல்றாங்க, இவங்க எப்படி பிறந்தாங்க, எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு. தந்தையாகிறவர் மிகப்பெரிய புத்தகங்களையும் கிதாபுகளையும் படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வாய்ந்தவர். யாரு? அபூபக்கர் அப்படிங்கிற தந்தை. இவங்க வீட்டிலேயே மிகப்பெரிய ஒரு லைப்ரரி உண்டு. எல்லா கிதாபுகளும் அங்கு இருக்கும். ஒரு முறை தன்னுடைய மனைவியிடத்திலே அங்கு இருக்கக்கூடிய புத்தகங்களை, நீங்கள் ஏதாவது ஒரு கிதாபு பெயரை சொல்லி அதை எடுத்து வாருங்கள் எனக்கு என்று மனைவியிடத்திலே இவர்கள் சொல்ல, அவர்களினுடைய மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நூலகத்திற்கு சென்று, அந்த புத்தக அறைக்குள் சென்று அந்த கிதாபை எடுத்து வருவதற்கு செல்லுகிற போது பிரசவ வலி ஏற்படும். எங்க வச்சு? அந்த நூலகத்துல வச்சு பிரசவ வலி ஏற்பட்டு அந்த இடத்திலேயே அவர்கள்
பிள்ளை பெற்று விடுவார்கள். அப்போது அந்த நூலகத்திற்கு மத்தியில் வெளியான பிள்ளை அப்படின்னா அவங்க தான் சுயூத்தி இமாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இவங்க பிறந்ததே ஒரு கிதாபுகளுக்கு மத்தியில தான் பிறந்தாங்க. ஆக மிகப்பெரிய ஒரு பரக்கத்தோடு பிறந்தவர்கள் தான் சுயூத்தி இமாம் அவர்கள். ஆக அதுக்கு அடுத்ததாக இவர்களினுடைய தந்தை ஆகிறவர்கள் இவர்களுக்கு 5 வயது இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்க. யார்? அபூபக்கர். சுயூத்தி இமாம் பத்தி அடுத்து சொல்றாங்க. இவனுடைய பெயர் இது, இவங்கள் பிறப்பு இப்படி, இவர்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவங்க 8 வயதிற்கு முன்பாகவே ஹஃபிலல் குர்ஆன், குர்ஆனை முழுக்க முழுக்க மனனம் செய்து விட்டார்கள். குர்ஆன் மாத்திரம் கிடையாது, ஹஃபில உம்தத்துல் அஹ்காம் அப்படிங்கிற கிதாபை மனப்பாடம் செய்தாங்க. ஆக இமாம்கள் எழுதிய அல்ஃபியத் இப்னு மாலிக் மனப்பாடம் செய்தாங்க. மின்ஹாஜுல் பைதாவி அப்படிங்கிற கிதாபை மனப்பாடம் செய்தாங்க. மின்ஹாஜு நவவி, மின்ஹாஜுங்கிற கிதாபை மனப்பாடம் செஞ்சாங்க. ஆக குர்ஆனுக்கு அடுத்து முக்கியமான கிதாபுகளாக சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் சுயூத்தி இமாம் அவர்கள் மனப்பாடம் செய்தார்கள் என்று இந்த கிதாபுகளிலே நமக்கு பதிவு செய்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக இவர்களினுடைய ஷெய்குமார்கள் யார், உஸ்தாதுமார்கள் யார் அப்படின்னா இங்க சொல்றாங்க. முக்கியமா ஒரு 3 4 ஷெய்குமார்களை பதிவு செய்யறாங்க. ஒன்னாவது அல் மஹல்லி, ரெண்டாவது ஜெயின் அப்படிங்கிற இமாம், மூணாவது அல் அக்பா அப்படிங்கிற இமாம், நான்காவது அவர்களினுடைய இமாம் யார் அப்படின்னா அஹ்தரஹு வாலிதுஹு மஜ்ரு சஹாஃபில் இப்னு ஹஜர். இப்னு ஹஜர் அப்படிங்கிற இமாம் என்ன செய்றாங்க? பதிவு செய்கிறாங்க. ஆக அவர்களுடைய தந்தையும் இருக்கக்கூடிய காலத்திலே அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து விட்டு தான் சென்னை போயிருக்காங்க. ஆக அதுக்கு அடுத்ததா இவர்களினுடைய உஸ்தாதுமார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா வேற கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. 600க்கும் மேற்பட்ட உஸ்தாதுமார்கள் இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு 130 ஷேகுமார்கள் உண்டு. இவர்களினுடைய பட்டியலிலே பெண் உஸ்தாதுமார்கள் கூட இவங்களுக்கு என்னது கல்வி பயிட்டு கொடுத்தாங்க. பெண் உஸ்தாதுமார்கள்ட்ட இருந்தும் தன்னுடைய கல்வியை எடுத்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்கள். ஆசியா பின்து ஜாருல்லா, மஆனி பின்த் அபுல் காசிம், ஹதீஜா பின்த் அப்துர் ரஹ்மான், மரியம் பின்த் அலி அப்படிங்கிற பெண் உஸ்தாதுமார்கள்ட்ட இருந்தும் இவர்கள் கல்வியை கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை கிதாபுகள்ல பதிவு செய்கிறாங்க. ஆக இவங்க வாழக்கூடிய காலத்துல ஏராளமான கிதாபு எழுதியிருக்காங்க. இவங்க எப்போதும் கிதாப் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 869 ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து ஹஜ்ஜில் நடந்த விஷயங்களை பற்றியும் அங்கு தன்னுடைய உஸ்தாதுமார்களை சந்தித்தது, அவர்களிடத்தில் பல மசாலாக்களை கேட்டு தெரிந்து கொண்டது பற்றி மாத்திரம் கிதாப் எழுதியிருக்காங்க. அன்ஹலத்து ஜக்கியா ஃபி ரஹலத்தில் மக்கியா அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததை பற்றி. பிஸ்மில்லாவை பற்றி மட்டும் மீசானுல் மாதிலத்தி ஃபி ஷஅனில் பஸ்மலா அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க, கிதாப் எழுதியிருக்காங்க. ஆக அவுது பிஸ்மி ரெண்டையும் சேர்த்து ஷரஹுல் இஸ்திஆதா வல் பஸ்மலா அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. இந்த கிதாபு தான் ஷரஹுல் இஸ்திஆதத்தி வல் பஸ்மலா அப்படிங்கிற கிதாபு தான் இவங்க எழுதின கிதாபுகளை முதலாவது கிதாபு அப்படின்னு நினைச்சுறாங்க, பதிவு செய்யுங்க. ஆக கிதாபுகளின் மீது மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர்கள். நமக்கெல்லாம் அல்ஃபியா அப்படின்னா என்ன தெரியும்? அந்த நஹ்வு சார்ந்த அல்ஃபியத் இப்னு மாலிக் அப்படின்னு தானே தெரியும். அந்த காலத்துல நிறைய அல்ஃபியாக்கள் உண்டு. நிறைய அல்ஃபியா எழுதினாங்க இவங்க. உசூலுல் ஹதீஸை பத்தி ஒரு அல்ஃபியா எழுதினாங்க. சபஉ क़ிராஅத்தை பத்தி ஒரு அல்ஃபியா எழுதினாங்க. நஹ்வு சர்ஃபை பத்தி ஒரு அல்ஃபியா எழுதினாங்க. இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்தை பத்தி ஒரு அல்ஃபியா எழுதினாங்க. ஆக நிறைய அல்ஃபியாக்கள் எழுதி முடிச்சாங்க. இவங்க 1006 கவிதைகளை மட்டும் எழுதினாங்க. எத்தனை நாள்ல? 3 நாள்ல எழுதினாங்க. கவிதைகளின் மீது ஒரு பெரிய ஆர்வம் கொண்டவர்கள்னு சொல்லலாம். ஃபரீதத்துன் நஹ்வு அப்படின்னு நஹுவை குறித்து உண்டான கவிகளை பைத்துகளை எழுதினார்கள். 1000 பைத்துகளை எத்தனை நாள்? 2 நாள்ல எழுதி முடிச்சாங்கன்னு சொல்றாங்க. உசூலுல் ஃபிக்ஹ்
ஃபிக்ஹினுடைய உசூல்களை குறித்து பைத்துகள் எழுதினாங்க. எப்படி 1480 பைத்துகள் எழுதினாங்க. எத்தனை நாள்? 5 நாள்ல எழுதி முடிச்சாங்க. இப்படி கிதாபுகள் எழுதுவதின் மீது மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர்கள், ஆசை கொண்டவர்கள் சுயூத்தி இமாம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? தெரிந்துக்கணும். ஆக மிகப்பெரிய ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள், அபார திறமை கொடுக்கப்பட்டவர்கள். இந்த தஃப்சீருல் ஜலாலைன இவங்க எழுதும்போது வயசு எத்தனை அப்படின்னு சொன்னாங்க? 18 வயசு அப்படின்னு நினைச்சுறாங்க இமாம்கள் பதிவு செய்றாங்க. எத்தனை நாள்ல இந்த கிதாபை எழுதி முடிச்சாங்க அப்படின்னா 40 நாள்ல இந்த கிதாபை இவர்கள் எழுதி முடிச்சாங்க அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்றாங்க. ஆம். ரமலான் 1ல் ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த 40 நாள்ல இது எழுதி முடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 மாதங்கள் எழுதி முடித்ததை இவர்கள் திருத்தம் செய்தார்கள் அப்படின்னு என்ன செய்றாங்க? இமாம்கள் நமக்கு என்ன செய்றாங்க? பதிவு செய்து காட்டுறாங்க. ஆக அழகாக தஃப்சீருல் ஜலாலை எழுதி முடித்து விட்டார்கள். மஹல்லி இமாம் எழுதிய அதே போங்கிலே எந்த அளவுக்கு வார்த்தைகளை கொண்டு தஃப்சீர் செய்தார்களோ, விளக்கம் சொன்னார்களோ, அதே அடிப்படையிலே மஹல்லி இமாம் சொன்னது போலவே எல்லாவற்றையும் அழகாக சொல்லி முடித்தார்கள். மிக பெரும் திறமை வாய்ந்தவர்கள். இவங்க மனப்பாடம் செய்யறது ரொம்ப ஆர்வம். எந்த அளவுக்கு அப்படின்னா, மிஅத்தை அல்ஃப ஹதீஸ். 2,00,000 ஹதீஸ் வரைக்கும் இவங்க மனப்பாடம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க. வலவ் வஜித்து அக்ஸர, இதை விட அதிகமானதை நான் பெற்றுக்கொண்டாலும் லஹஃபில்துஹு, நான் மனனம் செய்து இருப்பேன் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்றாங்க. ஆக மொத்தத்துல மிகப்பெரிய திறமையானவர்கள், திறமை வாய்ந்தவர்கள் தான் இவங்க. ஆக இவங்க எழுதின கிதாபுகள் என்ன அப்படின்னு நீங்க இங்க பதிவு செய்யறாங்க. இத்கான ஃபி உலூமில் குர்ஆன், அத்-தருருல் மன்சூர், அத்-துர்ருல் மன்சூர், இத்மாமுத் திராயா, தஃப்சீருல் ஜலாலைன், ஜாமிஉஸ் ஸகீர், இப்படி நிறைய கிதாபுகளை பதிவு செய்யறாங்க. இமாம்கள் சொல்லுவாங்க இவங்க எழுதினதிலே ரொம்ப பிரபலியமான கிதாபு 2. ஒன்று அல் இத்கான் அப்படிங்கிற கிதாபு. இன்னொரு கிதாபு தாரீகுல் ஹுலஃபா, ஹலீஃபாக்களை பத்தி எழுதியிருப்பாங்க. வித்தியாசமான ஒரு போங்கில் எழுதியிருப்பாங்க. மிகச்சிறந்த நீதிபதிகளான ஹலீஃபாக்கள் யாருன்னு எழுதியிருப்பாங்க. தந்திரம் கலந்த அறிவாளிகள் யாருன்னு எழுதியிருக்காங்க. இப்படி வித்தியாசமான ஒரு முறையிலே தாரீகுல் ஹுலஃபாவை எழுதி முடிச்சாங்க. இத்கான் அப்படிங்கிற கிதாபையும் அழகா நினைச்சிருந்தாங்க. குர்ஆனை பத்தி உண்டான விளக்கங்கள் நினைச்சிருந்தாங்க, எழுதி முடிச்சாங்க இவங்க. அடுத்து இவங்களுடைய இறுதி கட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஹயாத்தாக இருக்கும்போதே இவருடைய எல்லா பிள்ளைகளும் வஃபாத்தாகி விட்டார்கள். சுயூத்தி இமாமினுடைய எல்லா பிள்ளைகளும் வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக இவர்கள் வஃபாத் எப்படி நடந்தது, என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, இவங்களுக்கு இந்த இடது கையில ஒரு பிரச்சனை இருந்தது. இடது கை பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். பாதிக்கப்பட்டு இருந்தது. இடது கை வீங்கி இருந்தது. ஆக அதனாலே இவர்கள் ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள், நோய்க்குள்ளாக்கப்பட்டார்கள். சரியாக 61வது வயதிலே ஜமாதுல் அவ்வல் பிறை 19 1911ஆம் ஆண்டு 1900 அல்ல, 911ஆம் ஆண்டு ஜமாதுல் அவ்வல் பிறை 19லே இவர்கள் வஃபாத்தானார்கள். வஃபாத்தாகுவதற்கு முன்பாக முழு யாசீனையும் ஓதி இவர்கள் வஃபாத்தானார்கள் என்று இவர்களினுடைய வஃபாத்துகள் குறித்து சொல்கிறார்கள். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் கனவிலே இவர்கள் 70 முறைக்கும் மேலாக எம்பெருமானாரை பார்த்திருக்கிறார்கள் என்று இமாம்கள் நமக்கு பதிவு செய்வார்கள். ஆக இறந்து போகுவார்கள். ஜும்மாவிற்கு பிறகு இவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். இவர்களினுடைய மாணவர் ஷாதுலி அவர்கள் சொல்வார்கள், ஜும்மாவிற்கு ஏராளமான கூட்டங்கள் வந்தது. எத்தனை நபர்கள் வந்தார்கள் என்று என்னால் எண்ணி முடிக்க முடியவில்லை, பார்க்கவும் முடியவில்லை. ஆக எல்லா இடங்களிலேயும்
இவர்களுக்காக வேண்டி காயிபு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது என்றும் இமாம்கள் சுயீத் இமாமினுடைய வரலாறை நமக்கு என்ன செய்யறாங்க, அழகாக சொல்லி முடிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த இரண்டு இமாமுகள் சேர்ந்து கிடைத்ததுதான் தஃசீருல் ஜலாலைன் என்கிற கிதாபு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக சுயீத் இமாம் 40 நாள்ல எழுதி முடிச்சது, அதையும் நம்ம சொல்லியிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இவர்கள் எழுதி அதே போங்கிலேயே எழுதி முடித்தார்கள். அல்லாஹு தாலா இந்த பாடங்களை முழுமையாக நாம் வாசிப்பதற்கும், முழுமையாக நாம் கேட்பதற்கும், முழுமையாக இந்த குர்ஆனை கொண்டு அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா இந்த பாடத்தின் மூலமாக நம் எல்லோருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.